ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக் லைஃப் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டர் ஆஃப் த எர்த், அதாவது பென் 10 ப்ரொடெக்டர் ஆஃப் எர்த் அப்படிங்கிற கேமை தான் கேம் ப்ளே பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம சேனல்லேருந்து நிறைய கேம் ப்ளே வீடியோஸ் வரும், முக்கியமாக தமிழ் வாய்ஸ் ஓவரோடு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன கேமோட ஃபஸ்ட்டு கிராண்ட்பா வண்டியை காட்டுறாங்க. நம்ம பென் 10 தூங்குறாரு. இது என்ன இல்லையா? இல்லையே, இங்கே இது ஏதோ சின்ன ட்ரோன் மாதிரி இருக்குது. இது ஆம்னிட்ரிக்ஸ்லேருந்து என்னமோ சக் பண்ணி எடுக்குது. ஓகே, பவர் சோர்ஸ் எதையோ எடுக்குதுன்னு நினைக்கிறேன். எடுத்துச்சு. வாட்ச்லேருந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாட்ச் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். அடுத்த நாள் காலையில் என்ன நடக்குது? ஏதோ எரிக்கல் வருது. வா, அது விழுந்த வேகத்தில் நம்ம பென் 10 இப்போ தூங்கிட்டு இருந்தவர் கீழே விழுந்துட்டாரு. பரவாயில்ல, கிராண்ட்பா இப்போ தான் எந்திரிச்சான்னு கேட்குறாரு. I'm going to go hack into the ranger station cameras. Maybe we can get a closer look. Don't bother. Leave this to a professional. I'll just accelerate over there and check it out myself. It's hero time. ஹீரோ டைமா? ஹீரோ டைம்னாலும் ஒன்றும் ஆகாது, ஏன்னா வாட்ச் தான் ரிப்பேர் ஆகிடுச்சு. Mighty Omnitrix power. So, Gwen, what do you have from those ranger station cameras? ஓகே காய்ஸ், டிப்ஸ் எல்லாம் அங்கங்கே தரும். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன டிப்ஸ் தராங்கன்னா, எனிமீஸ் உங்களை சுற்றி வளைச்சாங்கன்னா எகிரி முடிஞ்ச அளவுக்கு டபுள் ஜம்ப் பண்ணி தப்பிக்க சொல்கிறாங்க. ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்பயும் போல் நார்மலாக என்னென்ன செய்யணும்னு சொல்லுது. ஸோ ஏலியன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது? ஆரம்பத்தினா ஏலியனாக மாறுவோம். இப்போ நம்மக்கிட்ட வெறும் 2 ஏலியன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 4 ஆர்ம்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலான்ட்ருக்கேன். வாங்க. ஒரு வழியாக எனிமீஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வில்கெக்ஸ் ட்ரோனா ஃபஸ்ட்டு. எல்லாமே ஸ்பீடு லெவல் 3, மீதி எல்லாமே லெவல் 1 தான் இருக்குது. காம்போ அட்டாக்கு என்ன எப்பயும் போல் பாக்ஸ் அமுத்துனா லைட் அட்டாக்கு, ட்ரையாங்கிள் அமுத்துனா ஸ்ட்ராங் அட்டாக்கு காட்டுது. ஓகே, 4 ஆர்ம்ஸோட ஒரு பஞ்சு இன்னும் கையில் மாட்ட மாட்டேங்கிறான். மாட்டிட்டான். இப்போ 3 வருதா? ஆமாம், 3 இருக்குது. அடி 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 அடி. ஓகே, வாங்க வாங்க வாங்க. எத்தனை பேர் இருப்பானுங்க? இது எல்லோ பாயிண்ட்ஸ் வேறு கலெக்ட் ஆகுது. அது என்னன்னு போக போக நம்மளுக்கு கேம் ப்ளே ஆக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் புதுசாக மூவ்ஸு. ஓகே, இது நல்லாயிருக்கு இந்த மூவு. வர்றா. ஓகே, இப்போ அடுத்தது போக சொல்லலாம்னு அலோட் காட்டிடுச்சு. எல்லோ பாயிண்ட்ஸ் வருது. அப்புறமேட்டு இங்கே இந்த செடி இதெல்லாம் இருக்குது பாருங்களேன், அதெல்லாம் அடித்து உடச்சோம்னா அதுலேருந்து ஏதோ பாயிண்ட்ஸ் கிடைக்குது. க்ரீன் ஆப்ஸும் ரெட் ஆப்ஸும் கிடைக்குது. ஸோ க்ரீன் வந்து ரீசார்ஜுக்காக இருக்கும், ரெட்டு வந்து ஹெல்த்துக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, கீழே இருக்கிற ஸ்டோன் அடிக்க முடியுதா? அதையும் அடிக்க முடியுது. இப்போ 3 ஸ்டோன் வருது. இங்கேயே அடித்து பறக்க விடணும். அங்கே பின்னாடி பாருங்களேன், அங்கே ஏதோ எரிக்கல் மாதிரி ஃபஸ்ட்டு கேம் ஸ்டார்டிங்கில் வந்து விழுந்துச்சு. அப்புறம் பின்னாடி அங்கே இருக்குது. ஸோ இப்போ ஏதோ மிஷின் மாதிரி தெரியுது. பார்ப்போம், போக போக கேம் ப்ராக்ரஸ் ஆக நம்மளுக்கு இன்னும் என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆம்னிட்ரிக்ஸ் பாயிண்ட்ஸாம். இந்த எல்லோ பாயிண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண சொல்லுது. கலெக்ட் பண்ணால் ஒவ்வொரு ஏலியனுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கில்ஸ் ஏறும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து மாறும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போனா முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாயிண்ட்ஸையும் பிடிக்க ட்ரை பண்ணணும். இப்போ மாறிப்போம். நம்ம எந்த டைமில் வேணாலும் ஆரம்பத்தினாலும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். பட் என்னென்னா க்ரீன் கலரில் இருந்தால் மட்டும்தான், ஃபுல்லாக ரீசார்ஜ் ஆகியிருந்தால் மட்டும்தான் ஆக சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸுக்கிட்ட நெருப்பெரியதுனால ஹீட் பிளாஸ்ட்டாக நம்மளை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக சொல்கிறாங்க. ஹீட் பிளாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் அப்சர்வ் பண்ணிக்குமா. ஓகே, இந்த ஏலியன் ஆமாம், கிட்ட போய் நின்னாவே போதும், ஃபயர்லாம் அப்சர்வ் பண்ணிக்குது. அங்கே கொஞ்சம் இருக்குது. கிராண்ட்பா நம்மளை பாராட்டுறாருப்பா. தேங்க்ஸ் கிராண்ட்பா. நெக்ஸ்ட்டு ஹீட் பிளாஸ்ட்டுக்கிட்ட டபுள் டைம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம்னா
ஜம்ப் அதிகமாக பண்ணுவான்னு. ஓகே, ஒரு ஜம்ப்பு பாருங்களேன். சும்மா ஸ்லோமர் கார்டு அது. ஆமாம், சும்மா ஸ்லோமர் கார்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு மக்களே. இதே மாதிரி கலெக்ட் பண்ணால் அது அடுத்து திரும்ப ஏதோ கேம் பிளேயில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை இன்றைக்கி ஃபயர் விட்டே காலி பண்ணுறேன். டிஎன்ஏ, அதாவது கலெக்டிங் ரெட் டிஎன்ஏ ரீஃபில் யுவர் ஹெல்த். நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி மக்களே, இந்த க்ரீன் கலர் இதெல்லாம் கலெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வாட்ச் ரீசார்ஜ் ஆகும். ரெட் கலர் கலெக்ட் பண்ணால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஏறும். இது எல்லாம்னா பிளாக் பண்ண சொல்லுது. பிளாக் பண்ணுறான்னா? ஆமாம், பிளாக் பண்ணுறான் மக்களே. ஓகே ஓகே, இன்னைக்கு அடித்து எல்லாத்தையும் தம்சம் பண்ணுறோம். அடி 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 சுற்றி சுற்றி அடி பண்ணடி. வாடா வாடா வாடா. எனக்கு மற்ற கேம்ஸ் பென்டன்லேயே பார்த்தீங்கன்னா மற்ற கேம்ஸோட இதோட அனிமேஷனும் ஒர்க்கும் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. எனக்கு மோஸ்ட்லி மற்ற கேமை கம்பேர் பண்ணுறவங்களும் இந்த கேம் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ எல்லா ஆப்ஸ்லாம் இங்கே இருக்குது, இதையும் பிடிச்சிப்போம். மேக்ஸிமம் எவ்வளோ எல்லோ ஆப்ஸ் கிடைக்குது. சரி, விழுந்துட்டேன்னா சரி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோரம்ஸா மாதிரி எல்லோ இதெல்லாம் பிடிக்கலாம். ஓகே, பிடிச்சாச்சு. ஓகே, இங்கேருந்து எல்லோ பாயிண்ட்ஸும் பிடிச்சாச்சு. கல்லை உடைச்சா க்ரீன் கிடைக்குது, அது ரீசார்ஜ் கிடைக்குது. ஃபோரம்ஸ் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் அடிச்சு இருக்கோம். எனக்கு புதுசாக என்ன அட்டாமிக் பவராம். இதை பிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டபுள் மடங்கு அட்டாக்கில், அதாவது எனிமீஸுக்கு டேமேஜ் டபுள் மடங்கு இருக்குமா? பரவாயில்லையே, ஒரே டீலெல்லாம் காலியாகிறானுங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி பவர்ஸ் அப்பப்போ கிடச்சா இன்னும் நல்லாயிருக்கும். போக போக கேமில் கிடைக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பரவாயில்ல, சர்க்கிள் அமுத்தனா கல் எடுத்து போடுறோம். பரவாயில்ல, அந்த இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மரத்தை அடிக்க முடியல மக்களே. சிலது தான் அடிக்க முடியுது, சிலதெல்லாம் அடிக்க முடியறதில்ல. இந்த செடியெல்லாம் அடிக்க முடியும், ஆனால் இப்போ அடிக்க தேவையில்ல. அது தேவைதான், நான் அடிக்காமல் விட்டுட்டேன். இது என்னது? லேசர் ட்ரோனா? ஓ பர்றா, லேசர் ட்ரோன் மக்களே. நான் சொன்னல அது ஏதோ எரிக்கல் மாதிரி இல்லை, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஓ என்ன இது, காலெலாம் முளைக்குது எங்கே? இது ஒரு பெரிய ரோபோட் ட்ரோனுங்க. ஆஹா, ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பாஸ் ஃபைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேம் ப்ராசஸ் ஆக தெரிஞ்சிடும். இந்த லேசர்ஸ் வேறு இவனுங்களை தூரத்துலேருந்து தாங்க ஒன்று அட்டாக் பண்ணணும். போங்கடா, இருங்களா, நான் தூரம் போய்க்கிறேன். காலி, ஒருத்தன் காலி, இன்னொருத்தன் காலி. இவனையும் அடித்து காலி பண்ணுவேன். காலியாயிடு காலியாயிடு. ஓ ரீசார்ஜா? மக்களே சொல்ல மறந்துட்டேன் மக்களே. இந்த கேமில் இன்னொன்று என்னென்னா, நம்ம எவ்வளோ ஏலியன்ஸோட பவர் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பவர், அந்த வாட்சோ ஆம்னிட்ரிக்ஸோட பவர் சார்ஜ் குறைய ஆரம்பிக்கும் மக்களே. எங்கள் பாருங்களேன், நான் தொடர்ந்து ஒரு ஸ்பெஷல் மூவே அமுத்துனேன்னா பாருங்கள் வாட்சோட சார்ஜ் எவ்வளோ வேகமாக குறையுதுன்ட்டு. அதே மாதிரி நம்ம என்னென்ன ஃபைட் பண்ணுற ஒவ்வொரு நம்ம பட்டன்ஸ் அமுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா வாட்ச் அதுக்கு தகுந்த மாதிரியான ரீசார்ஜ் டவுன் ஆகிட்டே வருது. பரவாயில்ல, இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் நல்லா பார்த்து யூஸ் பண்ணணும். பார்த்துப்போம். இப்போதைக்கு ஒரு ஜம்ப்பு அந்தாண்ட போகிறோம் பாருங்க. ஓகே, இது வாட்ச் ரீசார்ஜ் ஆகட்டும். இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, வாட்ச் ரீசார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஜம்ப்பு, அப்புறம் இங்கேருந்து இந்தாண்ட ஒரு ஜம்ப்பு, இந்தாண்ட ஒரு ஜம்ப்பு. என்னடா ஜம்ப் பண்ணிட்டு வச்சுக்கிட்டே இருக்கீங்க? இப்படி ஒரு ஜம்ப்பு. வந்தாச்சு, ஓரளவுக்கு வந்துட்டோம். அங்கே பாருங்கள், ஏதோ அந்தாண்ட எடுக்குது, பார்க்கலாம். போய் எடுத்து என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவனுங்க எல்லாத்தையும் வாங்கடா. இந்த லேசர் தான் மக்களே ரொம்ப பிரச்சனை. இந்த லேசர் ட்ரோன்ஸ் தான். ஏன்னா இதுங்க பார்த்தீங்களா டிஸ்டன்ஸுக்கு போயிடுதுங்க. அங்கேருந்து இதுங்க பார்த்தீங்கன்னா நம்மளை கரெக்டாக பாயிண்ட் பண்ணிட்டு அட்டாக் பண்ணுதுங்க. இதுங்க பக்கத்தில் இருந்தால் அடிக்க ஈஸியாக இருக்கும். தூரத்தில் இருக்கிற நம்மளுக்கே கஷ்டம் இது அடிக்கிறதுக்கு. ஓகே, அடிச்சாச்சு, இதையும் காலி பண்ணியாச்சு. இப்போ போகலான்னு காட்டுது. ஓகே, இந்தாண்ட ஒரு ஜம்ப்பு, இந்தாண்ட ஒரு ஜம்ப்பு. சேஃபாக லேண்ட் ஆகிட்டோம். ஓகே, இப்போ என்ன ஏதோ நம்மளுக்கு கிடச்சதுக்கு என்னது க்ரோனோ கிறிஸ்டல் பூஸ்டான்.
இதை நம்ம கலெக்ட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசார்ஜ் பவர் வந்து ஃபாஸ்ட் ஆகுமா. ஓகே, போக போக இதுக்கப்புறம் கேமில் இன்னும் எவ்வளோ வருதோ அத்தனையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் நம்ம ஆம்னிட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ரீசார்ஜ் ஆகிடும். இப்போ ஒரு புது வில்லன் வந்தாச்சு, பில்கேக்ஸ் ஹண்ட்ராம்மா. பரவாயில்ல, காலு கையெல்லாம் வச்சுக்கிட்டு வந்திருக்கான். இன்னைக்கு அவன் இன்னைக்கு ஹீட் பிளாஸ்ட்டை வச்சு பொறிக்கிறேன். ஏன் தப்பிச்சிட்டா மக்களே, சே கரெக்டாக தப்பிச்சிட்றானுங்க. கையில் அடித்தா தப்பிக்க முடியாதுல்ல. ஓ 2 பேரா இருங்கடா, அவங்களுக்கெல்லாம் 4 ஆர்ம்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். அடி அடி அடி, அவனை விட்டவே விடக்கூடாது. போடு போடு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லோ பாயிண்ட்ஸே கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உதவியாகும். இங்கே பாருங்கள் மக்களே, அட்டாக் காம்போஸ் தான். நம்ம எவ்வளோ அட்டாக் பண்ணுறோம், எத்தனை காம்போஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறோங்கிறது கீழே நம்மளுக்கு காட்டும். பரவாயில்லையே, இதுவும் நல்ல ஃபியூச்சராக தான் இருக்குது. ஏடா எகிரி அடிக்கிறேன்டா. நான் சொன்ன மாதிரியே இந்த ட்ரோன்ஸ் தான் மக்களே ரொம்ப பிரச்சனை. அதுங்க பாட்டுக்கு நம்ம ரேஞ்சிலேருந்து அதிக தூரமாக போய் நின்றுக்குதுங்க. கரெக்டாக நம்மளை ஷூட் பண்ணிகிட்டே இருக்குதுங்க. அதுங்க ஒரு பக்கம் நம்ம பவரை ட்ரைவ் பண்ணி நம்ம ஹெல்த்தை ட்ரைவ் பண்ணி விட்டுருதுங்க. அதுதான் பிரச்சனை. ஓகே, இது என்ன புஷ் சர்க்கிளாக ப்ரெஸ் சர்க்கிளை ப்ரெஸ் பண்ணி புஷ் பண்ண சொல்லுது. ஓகே, இந்தாண்ட பாருங்கள், இந்தாண்ட ஒரு ரூட்டு தந்திருக்காங்க. பட் இப்போதைக்கு நம்ம மேலே தான் போக முடியும். வேணா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு ஜம்ப்பு. ஓகே, இங்கேருந்து அங்கேருந்து சும்மா ஸ்லாமர் கார்டை எடுக்க போக முடியுமா? முடியல. என்ன சொல்கிறாரு கிராண்ட்பா, கேனன் போல்டு ஏலியன் வேணுமா? இந்த என்ன சொல்லுதுன்னா, இந்த ஏலியன்ஸ்லாம் உங்களுக்கு அன்லாக் ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த லொக்கேஷனில் விளாண்டுட்டு அதை எடுக்க சொல்லுது. சரி, இப்போதைக்கு நம்ம விட்டுருவோம். இப்போ நம்ம அப்படியே கேம் என்ன எப்படி போதோ அப்படியே போய் விளாடுவோம். இப்போ அங்கே ஒரு சின்னதாக கேப் இருக்குது, அதுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி இங்கே வேறு ஏதாச்சும் விட்டோன்னா எதுவும் இல்லை. ஓகே, உள்ளே போகலாம். பர்றா, இங்கே உள்ள அப்படியே இதே மாறிடுச்சு டோட்டலாக பாருங்கள் கேம். இது பரவாயில்ல, இங்கேயும் ட்ரோன்ஸ் வந்துட்டாங்க. இல்லைடா, இங்கே எடுக்கிறேன். ஓ போய் விழு போ. இது வேறு, இந்த ஸ்பெஷல் மூவை யூஸ் பண்ணோம்னா ஒன்று சில டைம் தான் இன்னும் பக்கத்துலேருந்து யூஸ் பண்ணால் தான் மக்கள் அது கரெக்டாக வருது. இல்லைனா சரிப்பட்டு வரல. இல்லை எனக்கு ஒன்றும் அடிக்க தெரியலையான்னு தெரியல. போக போக இப்போ தான் கேம் விளாட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போக போக நம்ம எல்லாம் கற்றுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்கிரேட் மெனு வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஏலியனுக்கு அப்கிரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து 4 ஆர்ம்ஸ்க்கு அப்கிரேட் பண்ணிக்கிறேன். டர்போ ஃபியூரி, டர்போ ஹூப் வாங்கணுமோ. ஓகே, வா சங்கசக்கர் அடிப்பா. நீங்கள் காட் ஆஃப் வார்லாம் விளாண்டுட்டு வந்தீங்கன்னா தெரியும், கிரேட்டோஸோட ஸ்பெஷல் மூவ் இருக்கும், அதே மாதிரியே இருக்குது இது அப்படியே. பரவாயில்ல, எல்லோ பாயிண்ட்ஸ் கிடைக்கிட்டு எவ்வளோ எல்லோ பாயிண்ட்ஸ் வருதோ அத்தனையும் சேர்த்து வச்சு புது புது ஏலியனோட ஸ்பெஷல் மூவ்ஸ் அன்லாக் பண்ணுவோம். ஏங்க இந்த 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 ஃபைட்டிங் ஸ்டைல், இந்த காம்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக ஆம்னிட்ரிக்ஸை ட்ரை பண்ணி விடுது. பரவாயில்ல, வந்துட்டான்டா. இங்கேயே பாஸ் ஃபைட் நடக்குமா? இல்லை, இங்கே நடக்கலை. அந்தாண்ட போகிறதுக்கு வழி காட்டுது, போவோம். வாட்சே ரீசார்ஜ் ஆகட்டும். ஓகே, ரீசார்ஜ் ஆகிடுச்சு. 4 ஆர்ம்ஸாகவே இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. இந்தாண்ட ஒரு ஜம்ப்பு. இந்த ஜம்ப் பண்ணுறதாங்க ஒரு தொல்லை. கரெக்டாக லேண்ட் ஆகாமா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. சுற்றி இந்த ட்ரோன்ஸ்லாம் பாருங்கள், தூரமாக போய் நின்றுச்சு. நம்மளோட அந்த சுற்றி அடிக்கிறா அந்த சர்க்கு ரவுண்ட் ஷாட்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே, அடிச்சு ஓட விட்றானா இல்லைன்னு அவனை இங்கேருந்து ஸ்பெஷல் மூவ் அதுக்காட்டி பக்கத்தில் வந்துட்டானா. நீ காலிடா நீ ஆச்சு, அவ்வளோதான். குறி வச்சா தப்பாது. உனக்கு இந்த குறி வைக்கிறேன், தப்பில்லை. ஓ, ஏன் மேலேருந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட விழுவுதா? நல்லா, இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படி இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப்பு. அப்புறம் இங்கே ட்ரோன்ஸ் தானே யாருமே வரலன்னு பார்த்தேன். நீங்கள் காலிடா நீங்கள். டப் 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 அடித்து தம்சம் பண்ணுறேன். 4 ஆர்ம்ஸ் ஆனால் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா பென்டன் சீரீஸில் ஒரு பவர்ஃபுல்லான ஏலியன், எனக்கு பிடிச்ச ஒரு பவர்ஃபுல்லான ஏலியன் எதுனா நான் 4 ஆர்ம்ஸை சொல்லுவேன். ஏன்னா ஸ்ட்ரென்த்தில் சூப்பரான ஏலியன்.
ஓகே ஒரு ஸ்டெப்பாக அப்படியே ஓகே சேஃபாக லேண்ட் ஆகிட்டோம். அடுத்தது ஒரு ஜம்ப்பு கரெக்டாக அடிக்கணும். 1 2 3 ஓகே. படம் மொத்தத்தில் சேஃபாக வந்துட்டோம் மக்களே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். எனிமிஸ் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லாம் காலிடா, நீங்கள் எல்லாம் காலிடா. ஓகே. ஆனால் உண்மையாலுமே ஃபோரம்ஸ் இந்த கேமில் பவராக தான் அங்கே இருக்குது. அது வேற, அந்த ரோபோ வேற அந்த செவருங்கிற பாருங்க, மலையை உடைக்க பார்க்குது. இருடா வாட்சில் வேறு சார்ஜ் போயிடுது அப்பப்போ. இது வேற ஒரு பெரிய பிரச்சனைங்க. இப்போ ஹீட் பிளாஸ்ட் வச்சு கொஞ்சம் நேரம் விளாடுவோம். தப்பிச்சிட்டான். அட்டேங்கப்பா 3 பேரா இல்லை 4 பேர், 3 ஹண்டர்ஸு, ஒரு லேசர் ட்ரோன். ஓகே. எங்கடா சுற்றி போட்டு அடிக்கிறீங்க? இருங்களா பிளாக் ட்ரான்ஸ்ஃபார்ம். இன்னைக்கு நீங்கள் காலிடா. என்னங்க ரவுண்டு கட்டி மாற்றி அடிக்கிறானுங்க நான் ஸ்டாப்பா. இருங்கடா இன்னைக்கு காலிடா, நீங்கள் எல்லாம் காலிடா. இருங்க முதல்ல ஜம்ப் பண்ணி அந்தாண்ட போய் இப்போது ஃபயரு காலி, எல்லாம் காலி, ஃபயரு காலி. ஓகே. இப்போ இங்கேருந்து ஒரு லாங் ஜம்ப்பு. நல்ல வேலை விழுந்திருப்பேன், தப்பிச்சிட்டேன். ஓகே. லைஃபு எல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு வழியாக நம்ம ஃபைனல் பாஸுக்கு வந்துட்டோம். ஃபைனல் பாஸ்னால் இந்த எபிசோடோட ஃபைனல் பாஸு. அந்தாண்டி உடச்சிட்டான், இந்தாண்டி வழி போக முடியாமல் உடச்சிட்டான். வா, இன்றைக்கி ஒன்று நான் வச்சு செய்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. இன்னும் பிளாக் பண்ண ஆகலை. ஓகே. கையில் முதல்ல அடிக்க ஆரம்பிப்போம். சென்டராக விட்டாலும் அட்டாக் ஆகுதுங்க, ஆனால் அந்த அளவுக்கு குறையல. ஓகே. இப்போ அப்போனா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கையில் மட்டும்தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டு தான் போக போக எதுக்கு விட்டு பார்க்குறேன். இல்லைங்க, இது வேறு பிளாக்கே ஆக மாட்டேங்குது. லைஃப் அந்த அளவுக்கு குறையுதுங்க. பிளாக். ஓகே. கையை உடச்சிட வேண்டியதான். இது நான் எல்லாம் சொல்லுது பிளாக் பண்ணுறதுக்கு. நாம் பிளாக் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனால் பிளாக் தான் ஆக மாட்டேங்குதா. இப்போ கூட பாருங்கள், பிளாக் அழுத்துறேன், கரெக்டாக பிளாக் ஆகலை. ரீசார்ஜ் ஆகிடு, அவ்வளோதாங்க. ரீசார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ 4 ஆம்ஸ் யூஸ் பண்ணி அவன் கையை இன்றைக்கி அடித்து உடைக்கிறேன்டா. போ, கல் எடுத்து அடிக்கிறேன் போ. ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சுங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்பெஷல் மூவ் வந்து பவர் அதிகமாகுது, அதனால். ஓகே. இந்த மூவும் இந்த காம்போவும் பண்ணி பார்த்துட்டோம், குறையுது. ஆனால் இந்த காம்போ பண்ணால் குறையுது. இப்போ கூட பிளாக் பண்ணால் பிளாக் ஆக மாட்டேங்குது. இப்போ புரிஞ்சிருச்சுங்க. அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பிளாக் பண்ணோம்னா தான் பிளாக் ஆகுது. இது என்ன ஆக்ஷன் மினி கேம்ஸ், அதாவது கியூட்டி வருதான். நம்ம பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபார்மில் பென்னாக போய் அங்கேருந்து சர்க்கிள் அனுப்பிச்சிடணும். ஓகே. ட்ரையாங்கிள், அவ்வளோதான். ஒரு கையை பீஸ் ஆக்கியாச்சு. பிளாக் தாங்க இதில், எகிரி பிளாக் பண்ண முடியாது போல். நீங்கள் இப்போ பார்த்தீங்களா, இப்போ சென்டரில் அடித்தா எஃபெக்ட் ஆகுது பாருங்கள். ஓகே. ஓகே. இருடா இன்னைக்கு ஒன்று. இப்போ கூட பிளாக் அமுத்தினா, ஆனால் பிளாக் ஆகலை. ஸோ அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பிளாக் பண்ணிட்டோம்னா பிளாக் ஆகுது. கரெக்டாக அடி வாங்குறப்ப பிளாக் பண்ண முடியல. கமான், விட்டுறக்கூடாது. சென்டர்லேயே அட்டாக் பண்ண வேண்டியதான். ஆனால் என்னென்னா இந்த ஃபயர் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா அங்கே பாருங்கள், நம்மளுக்கு ரீசார்ஜ் காலியாகிடுது, சார்ஜ் போயிடுது. இருக்கா இங்கே ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. கொஞ்சத்தை விட்டுருந்தா எந்நேரம் அவுட் ஆகிருக்கும் கேமில். ஓகே. இருங்க, முதல்ல நம்ம அடிக்கக்குள்ளே நம்ம பிளாக் பண்ணிடலாம், அப்புறமேட்டு நம்ம அடிக்கலாம் திரும்ப. பட்றா, அடிக்கலை தான், சான்ஸ் விட்டுற வேண்டியதான்.
பிளாக் கரெக்டாக பிளாக் பண்ணணும்னு நினச்சா மறந்துட்டேன். இப்போ பிளாக் கரெக்டாக பண்ணிட்டேன். ஏடா இன்னைக்கு ஒரு கையை பேத்து எடுக்கிறேன். பிளாக் பண்ண முடியல. ஓகே, இருக்கிற எல்லா பவரையுமே விட்டுருவோம். இந்தாண்டவா. இப்போ பிளாக் இப்போ கரெக்டாக பிளாக் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, அடிக்கிறதுக்கு முன்னாடியே பிளாக் பண்ணால் பிளாக் ஆகிடுது. சரி, இதுக்கப்புறம் 4 ஆர்ம்ஸ் வச்சு விளாடுவோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 4 ஆர்ம்ஸை மாற்று. இன்னைக்கு ஆகிடா. அவங்க பக்கத்தில் போய் அடிக்க முடியல. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து கியூட்டி வந்துருச்சுங்க. ஒரு சர்க்கிள் போட்டோம்னா என்ன கேது, ஸ்கொயரு, அவ்வளோதான். ஹீட் பிளாஸ்டர் மாதிரி அந்த கையை பதம் பார்த்துட்டோம். 4 ஆர்ம்ஸா மாதிரி இந்த கையை பதம் பார்த்துட்டோம். சென்ட்ரலில் இருக்கிற மெயின் இதை மட்டும் நம்ம முடிச்சிட்டோம்னா முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். படுதா? படுதுங்க. எங்க இது நல்லா லைஃப் குறைக்குதுங்க. பிளாக் பிளாக் பண்ண மறந்துட்டேன். ரீசார்ஜ் ஆகிற வழி ஓடுது. இப்போ திரும்ப மாதிரி நீ காலிடா. பிளாக் பண்ணியாச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ எவ்வளோ நாள் அடிச்சுக்க ஒன்றாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் பிளாக் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. ஃபைனல் கியூட்டி வந்துருச்சு. இப்போ என்ன அமுச்சு சொல்லுது? சரி, மாற்றி அமுச்சுட்டேன். மாற்றி ப்ரெஸ் பண்ணிட்டேன். சர்க்கிள் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்கொயர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். அடுத்த டைம் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. கமான் விடக்கூடாது. அவ்வளோதாங்க. திரும்ப ஃபைனல் கியூட்டி வந்துருச்சு. இந்த டைம் கரெக்டாக சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள். இப்போ திரும்ப சர்க்கிள் அமுச்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். பிடிங்கி எடுத்தாச்சு. இந்தாச்செல்லாம் வாங்கிக்கோ. பாடா, ஒரு வழியாக முடிச்சுட்டோம் அந்த பாஸ் ஃபைட்டை. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பி தந்திருக்காங்க. ஸோ 19 நிமிஷம் 19 நிமிஷத்தில் முடிச்சுட்டோம் அந்த கேம். எப்படியோ check it out. I think it's a piece of the Omnitrix. I knew there was some reason my watch wasn't working. This robot looks like it must have used your Omnitrix crystal to power itself. Now the only question is, where are the rest? Someone sent that robot knowing that Ben was weakened. We walked right into a trap. அற்புதம். Hey, check it out! I can take my nose so fast you can't even see it. I wonder if they know who they're dealing with. ஓகேங்க, இந்த கேம் நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு XLR8 பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்துருச்சு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இன்னும் போக போக நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.